ஹலோ எவ்ரியோன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் இருக்க மாதிரியே உங்களோட கூகுள் ரிவ்யூஸும் உங்களோட வெப்சைட்டில் ஆட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எதுக்காக அந்த கூகுள் ரிவ்யூ இல்லைனா கஸ்டமரோட டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் வெப்சைட்டில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட விசிட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணணும். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ தான். ஏன்னா ஒரு ரியலாக ஒரு பர்சன்ட்ட நான் ஒரு விசிட்டராக ஒரு கஸ்டமராக வராங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்மளோட ப்ராடக்ட்டையோ இல்லைனா சர்வீஸையோ வந்து யூஸ் பண்ணி அது மூலமாக வர ஃபீட்பேக்கை நம்மளுக்கு ரிவ்யூவாக கூகுளில் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம கொடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து அப்டேட் ஆகாமையும் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வெப்சைட்டில் ஒரு டிசைனாக ஒரு டெஸ்டிமோனியல் கேரஸ்லாம் ஆட் பண்ணுறோன்னு வைங்களேன். ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் போட்டு டெஸ்டிமோனியல் ஆட் பண்ணிடும் அப்படின்னா அது வந்து எப்போவுமே அதே டெஸ்டிமோனியல் அப்படியே தான் இருக்கும். ஆனால் இதுவே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தங்க கூகுளில் ரிவ்யூ போடுறாங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட்லேயும் அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்கும். அதுதான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு அதில் கேரசல் மாதிரியும் வந்துடும். ஆல்சோ வந்து இது மொபைல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இப்படி இன்ஸ்பெக்ட் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் லேஅவுட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஃப்ரீ பிளகின் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு பிளகின்ஸில் ஆட் நியூ பிளகின் அப்படிங்கிறத கொடுங்க. இந்த சர்ச் பிளகின்ஸ் அப்படிங்கிறதுல எம்பெட் கூகுள் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல எம்பெட்டர் ஃபார் கூகுள் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. நான் நிறைய பிளகின்ஸ் வந்து ட்ரை பண்ணேன் கூகுள் ரிவ்யூஸ்க்கு. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்துச்சு. இது ஒன்று தான் வந்து உங்களுக்கு டேரெக்டாக உங்களோட ஜஸ்ட் அந்த லொக்கேஷனை மட்டும் நம்ம போட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து ரிவ்யூ எடுத்துக்குது. ஸோ இந்த பிளகின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே வந்து ஸ்கிப் அப்படின்னு கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் வந்து உங்களோட பிஸ்னஸ் நேம் வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளோட பிஸ்னஸ் நேம் டெக்கிக்லேட் அப்படின்னா இதை நீங்கள் போட்டுட்டு சர்ச் பிஸ்னஸ் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ வந்து அது சர்ச் ஆகிட்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் சப்போஸ் கூகுளில் நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல காமிக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல புல் ரிவ்யூஸ்னு இருக்கும். இதை வந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இங்கே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய டிசைன் லேஅவுட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் கோடு யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு டிசைன் லேஅவுட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூகுள் ஐக்கான் வந்து மேலே இருக்குது, இதில் வந்து கீழே இருக்குது. அண்ட் ஆல்சோ நேமுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் லேஅவுட் வேணுமோ அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிங்கனாலே போதும். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு பிளாக் அண்ட் நம்மளோட தீம் வந்துட்டு டார்க் தீமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இந்த சார்ட் கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ எந்த மாதிரியான டிசைன் லேஅவுட் வேணுமோ அந்த சார்ட் கோடை ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு பேஜில் எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் போயிட்டு இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து ஆட் எலிமெண்ட் கொடுத்துட்டு சார்ட் கோட் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சார்ட் கோட் அப்படின்னு வருது. இதை நான் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். பண்ணிவிட்டு அந்த சார்ட் கோட் நீங்கள் காப்பி பண்ணதை அப்படியே இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு இதில் அட்மின் பேனலில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வரும். பட் அது உங்களுக்கு வியூவில் பார்க்கும்போது கரெக்டாக வந்துடும். ஸோ பப்ளிஷ் பண்ணிடுங்க. பப்ளிஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட வெப்சைட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்டாக இதில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு எதுவுமே பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம ஜஸ்ட் பிஸ்னஸ் நேம் சர்ச் பண்ணோம். அது கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டும் என்ன டிசைன் லேஅவுட் வேணுமோ அதோட சார்ட் கோட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ரிவ்யூ கூகுளில் அப்டேட் ஆனாலும் இதில் வந்து அப்டேட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு முன்னாடி இவங்க ரிவ்யூ போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 2025 வெப்சைட்டுங்கிறது வந்து மஸ்ட்டு. எல்லா பிஸ்னஸும் கண்டிப்பாக வெப்சைட் வச்சுருக்கணும்.
ஃப்ரீலான்சருக்கான ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வேர்ட்ப்ரெஸ் டெவலப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறையா பிஸ்னஸ் ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸை டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு உங்கள் கெரியரை குயிக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய எங்கள் வெபினார் அட்டென்ட் பண்ணி எங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். See you inside the course. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Stay tuned with Second Life.